மோடி ஆட்சியில் யார் முன்னேறினார்கள்? மக்கள் இல்லை, கார்ப்பரேட்டுகள் தான். அது உலக நாட்டுக்கே தெரியும். இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெட்ரோல், டீசல் விலை, சமையல் எரிவாயு, வேலையில்லா இளைஞர்கள், விவசாய கடன் இவையெல்லாம் விளம்பரத்தில் மட்டும் வளர்ச்சி. வீட்டுக்கு வந்தால் வழி. முக்கிய குற்றச்சாட்டு வேலைவாய்ப்பு. ஆண்டுகள் 2 கோடி வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்றைய இளைஞர்கள் பேப்பர்ல தேர்ச்சி, வாழ்க்கையில் தோல்வி. விலை உயர்வு. அச்சச்சே தினம் என்று சொன்னா அரசு இன்றைக்கு அச்சச்சே தினம் மக்கள் மீது. கூட்டாட்சி அரசியலுக்கு அடி. மாநிலங்கள் உரிமை, மொழி, கல்வி, நிதி எல்லாத்துக்கும் ஒரே பதில். டெல்லி முடிவு, மாநிலங்கள் அமைதி. நாட்டுக்கு தேவை விளம்பரம் அல்ல, வேலை. மத அரசியல் அல்ல, மனித அரசியல். இந்திய ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என மக்களின் குரலை ஆளும் அரசு வேண்டும். மோடி அவர்களே, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். சுயமரியாதை, சமூக நீதி, மாநில உரிமை இது மூன்றும் அரசியல் கொள்கையாக்கி ஆட்சியாக செயல்படுத்தும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். கல்வி, சுகாதாரம், தொழில், முதலீடு, சமூக நிலை திட்டங்கள், விளம்பரம் இல்லாமல் விளைவு கொண்டவை மாநில உரிமைகளை உறுதியான குரல். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அரசியல் அதிகாரம் அல்ல, அரசியல் மக்கள் சேவை என்பதை நிரூபிக்கும் நிர்வாகம். இந்த கொள்கைக்கும் அரசியலுக்கும் எந்த நிர்வாக நம்பிக்கைக்கும் மரியாதைக்கு செலுத்திய நான் என் அரசியல் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைத்துக் கொண்டேன். இது பதவி அரசியல் அல்ல, கொள்கை அரசியல். இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் அரசியல்.